சிலம்பம் சங்கம் சார்பாக தேசிய அளவிலான 6வது சிலம்பம் சாம்பியன்ஷிப் போட்டியில் மாணவிகள் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர். இந்திய சிலம்பம் சங்கம் சார்பாக 6வது தேசிய அளவிலான சிலம்பம் சாம்பியன்ஷிப் போட்டிகள் கோவை வெள்ளக்கிணறு பகுதியில் உள்ள டான் பாஸ்கோ பள்ளியில் நடைபெற்றது. முன்னதாக போட்டிகளின் துவக்க விழா இந்திய சிலம்ப சங்கத்தின் செயலாளர் தியாகு நாகராஜ் தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினர்களாக இளைஞர்கள் மக்கள் இயக்கம் தலைவர் சிவசுரேஷ் மற்றும் இயக்குனர் சிந்து ஆகியோர் கலந்து கொண்டு போட்டிகளை துவங்கி வைத்தனர். இதில் கௌரவ அழைப்பாளர்களாக டாக்டர் பிரபாவதி கலந்து கொண்டார். இந்த போட்டிகளில் தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த 1000க்கும் மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் கலந்து கொண்டனர். இதில் குத்துவரிசை, நெடுக்கம்பு வீச்சு, நடுக்கம்பு வீச்சு, மான்கொம்பு, வேல்கம்பு, இரட்டை கம்பு, சுருள்வாள், தொடுமுறை கம்பு சண்டை உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் போட்டிகள் நடைபெற்றன. 4 வயது முதலான பள்ளி மாணவர்கள் துவங்கி கல்லூரி மாணவர்கள் வரை கலந்து கொண்ட இதில் தனித்தனியே போட்டிகள் நடைபெற்றன. இதில் கலந்து கொண்ட மாணவ மாணவிகள் பல்வேறு பிரிவுகளில் அசத்தலாக தங்களது தனி திறமைகளையும் வெளிப்படுத்தினர். இப்போட்டிகளுக்கான ஏற்பாடுகளை தமிழ்நாடு சிலம்பம் கமிட்டியின் தலைவர் பாலமுருகன், செயலாளர் அர்ஜுன், இந்திய சிலம்பம் சங்கத்தின் தொழில்நுட்ப இயக்குனர் பாக்யராஜ், மகளிர் அணி தலைவி சங்கீதா மற்றும் சிவமுருகன், அரவிந்த் ஆகியோர் செய்திருந்தனர். இதில் தேர்வு செய்யப்படும் வீரர் வீராங்கனைகள் அடுத்து கோவாவில் நடைபெற உள்ள சர்வதேச போட்டிகளில் கலந்து கொள்ள உள்ளதாக போட்டியின் ஒருங்கிணைப்பாளர் தியாகு நாகராஜ் தெரிவித்தார். சிலம்பம் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா அது இப்ப பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல 6வது நேஷனல் லெவல் மேட்ச் நடத்திட்டு இருக்கோங்க. இது ரொம்ப வெகு சிறப்பா நடக்குது. இதுல நிறைய மாநிலங்கள்ல இருந்து கலந்துக்கிறாங்க, மாவட்டங்கள்ல இருந்து நிறைய பேர் கலந்துக்கிறாங்க. இதுல பாத்தீங்கன்னா தொடுமுறை, ஒற்றை கம்பு, இரட்டை கம்பு, வாள்வீச்சு எல்லாமே பசங்க சிறப்பா பண்ணிட்டு இருக்காங்க. மகளிர் அதிக அளவுல கலந்துட்டு இருக்காங்க. 1000க்கும் மேற்பட்ட குழந்தைகள் கலந்துட்டு காலையில இருந்து வெற்றி கோப்பையை வென்றுட்டு இருக்காங்க. நிறைய மாஸ்டர்ஸ் எஃபர்ட் போட்டு அவங்களுக்கு எல்லாமே நல்லபடியா பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. சிறப்பா இருக்கு, நல்லா இருக்கு. ஆனா என்னன்னா குழந்தைகளுக்கு, பெண் குழந்தைகளுக்கு இது நிறைய இடத்துல ரீச் ஆகும் பொழுது தமிழக அரசு கிட்ட இருந்து இந்த சிலம்ப கலைக்கு நிச்சயமா ஒரு நல்ல வரவேற்பு எங்களுக்கு கொடுக்கணும். அவங்களுக்கான அடுத்த லெவல், அவங்க இன்டர்நேஷனல் லெவல் போறதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம கவர்மெண்ட் ஸ்பான்சரா ஏதாவது குழந்தைங்களுக்கு பண்ணணும். ஏன்னா இது நம்முடைய பாரம்பரிய கலை, சிலம்ப கலை. இந்த கலையை நம்ம இன்னும் மேன்மேலும் கொண்டு போகணும். தற்காப்பு கலை இது மட்டும் இல்லாம இந்த சிலம்ப கலை மூலமாக உடல் ஆரோக்கியமாகுது. சிலம்பம் சுற்றும் மாணவர்கள் கேன்சர் போன்ற நோய்களை கூட எதிர்த்து நிற்க முடியும்ன்றது இப்ப மருத்துவ ரீதியா நிரூபிக்கப்பட்டிருக்கு. இது ஆண்டாண்டு காலமாக நடத்திட்டு வரோம். இப்ப இது 6வது வருஷமா நடத்துறோம். இப்ப இந்த போட்டி சிறப்பான முறையில நடக்குதுன்னா அது முழுக்க முழுக்க இங்க இருக்க மாஸ்டர்ஸ் எஃபர்ட்டும் பேரண்ட்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ் எஃபர்ட்ல தான் நடக்குது. இது அரசு ஒரு சப்போர்ட்டா இந்த கலைக்கு இருந்து இந்த போட்டிகள்ல வெற்றி பெறும் மாணவர்கள் அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு தமிழக அரசு நிச்சயமா உதவி செய்யணும்னு நாங்க கேட்டுக்கிறோம். நன்றி, வணக்கம். இன்று கோயம்புத்தூர்ல சிலம்பம் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா தலைமையில நேஷனல் தேசிய அளவிலான சாம்பியன்ஷிப் போட்டி நடைபெற இருக்கிறது. காலையிலிருந்து ஒரு 8 மணியிலிருந்து மாலை சாயந்தரம் ஒரு 6 மணி வரைக்கும் நல்ல சீரும் சிறப்புமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஒரு 1000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டாங்க. 4 வயசு முதல் 25 வயசுக்கு மேற்பட்ட ஆண்கள், மகளிர், ஆண்கள், பெண்கள் இருவரும் கலந்து கொண்டார்கள். இதுல ஒரு 11 வகையான விளையாட்டுகளை நாங்கள் இது பண்ணியிருக்கிறோம். ஒற்றை கம்பு, இரட்டை கம்பு, வாள்வீச்சு, ஒற்றை வாள், இரட்டை வாள், சுருள்வாள், வேல்கம்பு, மான்கொம்பு மற்றும் தொடுமுறை பயிற்சி வகுப்பு, தனித்திறமை போட்டி. இது ஆண்கள், பெண்கள் இருவரும் இந்த 11 வகையான போட்டிகளை கலந்துக்கிட்டார். இந்த சிலம்பம் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா பிரசிடென்ட் முகமது அன்சாரி சார் அவங்க தலைமையில தான் அந்த அசோசியேஷன் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். இதுக்கு ஜெனரல் செக்ரட்டரியாக நம்ம சிலம்பம் அசோசியேஷன் ஆஃப் ஜெனரல் செக்ரட்டரி தியாகு நாகராஜன் அவங்க தலைமையில நம்ம அந்த தேசிய அளவிலான போட்டி நடைபெற்று கொண்டு இருக்கிறது. இதுல என்ன அப்படின்னா இந்த விளையாட்டை சிலம்ப விளையாட்டை தமிழக அரசு நமக்கு ரொம்ப முன்முறமாக இந்த கலைகளுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருக்குறாங்க. நம்ம ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்கள், நம்ம உதயநிதி ஐயா ஸ்டாலின் அவர்கள் விளையாட்டுத்துறைக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருக்குறாங்க. அது இந்த கலைக்கு மென்மேலும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும், இந்த படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு எங்களை நான் இருகரம் குப்பி அவங்கள வேண்டி நான் விரும்புகிறேன். அதுபோக இந்த கலைகள் மூலியமா என்ன அப்படின்னு பயன்கள் அப்படின்னா பெண்களுக்கு ஒரு மனதைரியத்தை உண்டு பண்ணக்கூடிய கலை. இது ஒரு முக்கியமா சொல்லப்போனா பெண்கள் ஒரு அச்சமின்றி உலகம் எங்கும் பயணிக்கக்கூடியது. அதனால அந்த கலைகள் பெண்கள் நிறைய பேர் கலந்து ஆர்வமாக பண்ணிட்டு இருக்கிறாங்க.
இது நிறைய மாவட்டங்கள்லேருந்து மாஸ்டர்ஸ்கள் மாணவர்கள் வந்து நம்ம இந்த இதில் வந்து பார்ட்டிசிபேஷன் பண்ணியிருக்கிறாங்க. இந்த கலை வந்து இதை கரெக்டாக வந்து நாங்கள் மென்மேலும் சீரும் சிறப்பாக நடைபெற்று கொண்டு நாங்கள் தொடர்ந்து பணியாற்றுவோம் என்று கேட்டு விரும்பி கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.